சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்கினாலும் ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு நல்ல கௌரவம், அந்தஸ்து இவைகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் இது கிடைக்குமா, கிடைக்காதா, இது அப்படித்தானா, இது இப்படித்தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிக நோக்கமாக இருக்கும். கர்மத்துக்கு புத்திரன் கேட்பாங்க. இவங்க எப்பவுமே ஆண் வாரிசு கிடைக்குமா, நிறைய பேர்த்துக்கு இங்கே பெண் வாரிசு தான் அதிகமாக இருக்கும். ஆண் வாரிசு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் கட்டாயம் 2க்கும் 9க்கும் உரியவன் செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்க திடீர்னு கடுக்கடுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. இவங்க மூஞ்சி திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு படப்படன்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. மீனராசி மீனலக்கணக்காரங்க பாருங்கள், மீசை மேலே விருப்பமாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் டக்கு புக்குன்னு பேசிடுவாங்க, எதுக்கும் அசந்தெல்லாம் போக மாட்டாங்க. 2ஆம் இடமே செவ்வாயாக வந்தால் பாருங்கள், நர்ஸு, டீச்சரு, டாக்டரு அல்லது இன்ஜினியரிங்கு, டிஎன்பிசியில் எழுதி வெற்றி பெறுறது இதெல்லாம் கூட இவங்களுக்கு வரும். முயற்சி செய்தால் தான் வெற்றி பெற முடியும். சின்ன வயசுலேயே பரிசு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த பரிசு வெல்லுவாங்க. சில பேர் பரிசு வெல்லுவாங்க அல்லது பரிசு வாங்குவாங்க, அழகாக கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க,